தாம்பரத்தில் உள்ள 60 ஆண்டுகள் பழமையான தேவாலயத்தை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சக்திவேல், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக வணக்கம் ரூபி. சென்னை தாம்பரம் அடுத்த அண்ணா நகர் ராஜேந்திர பிரசாத் சாலையில் அமைந்துள்ள 60 ஆண்டுகள் பழமையான இந்திய ஸ்வேசா திருச்சபையின் கட்டிடம் அனுமதி பெறாமல் சட்டத்துக்கு புறம்பாக கட்டப்பட்டுள்ளதாகவும் அந்த இடம் தன்னுடையது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2023ஆம் ஆண்டு விஜயா என்பவர் கொடுத்த வழக்கின்படி உயர்நீதிமன்றம் உடனடியாக அந்த திருச்சபையை இடித்து தர வேண்டும் என்று ஆணையிட்டது. அந்த திருச்சபையை எதிர்த்து திருச்சபையை சேர்ந்தவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். அந்த மேல்முறையீட்டின் பிரகாரம் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளதில் தலையிட முடியாது என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்தனர். மீண்டும் வேலுசாமி மற்றும் லட்சுமி நாராயணன் 2 பேர் கொண்ட அமர்வு நீதிபதிகள் இன்று அந்த திருச்சபையை இடிக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்ததன் அடிப்படையில் தாம்பரம் மாநகராட்சியின் ஆணையர் மேற்பார்வையில் தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் உத்தரவின்படி துணை ஆணையர், உதவி ஆணையர், காவல் ஆய்வாளர்கள் உட்பட 200க்கும் போலீசார் எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படாமல் இருக்க அந்த திருச்சபையை இடிக்கும் பணியிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். தற்போது மாநகராட்சி அதிகாரிகளும் ஊழியர்களும் இடிப்பதற்கான தயார் நிலையில் உள்ளனர். இதனை அறிந்த சபையின் மக்கள், அப்பகுதியை சேர்ந்த குடியிருப்பு வாசிகளும், வியாபாரிகள் மற்றும் அனைத்து கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் உள்ளிட்ட சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் இந்த திருச்சபையை இடிக்கக்கூடாது என கோரிக்கை வைத்து கோஷமிட்டும் வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டு வருகிறது. ரூபி, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.